ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். யாரெல்லாம் மல்லியோட தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷன் சிறப்பாக முடியணும், நம்ம விஜய் இந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பாக கலந்துன்னு நினச்சிக்கணும். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய விஜய் ஃபங்க்ஷனுக்கு நம்முடைய வெண்பாவோட பாசம் இழுத்துக்கிட்டு வந்துடுதுங்க. நம்முடைய மல்லியே எதிர்பார்க்கலங்க இந்த ஃபங்க்ஷன் கடைசி வரை நடக்குமா நடக்காதா அப்படின்ட்டு. ஆனால் நம்முடைய வெண்பாவோட பாசத்தால் இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா விஜய் கலந்துக்கிட்டு ரொம்ப நல்லா சிறப்பிச்சு எல்லாரும் நம்முடைய விஜய்க்கு மல்லிக்கு நலங்கள்லாம் வச்சு நம்முடைய மல்லிக்கு தாலி பிரிச்சும் சிறப்பாக கொத்திருக்க அது மறுபடியும் நம்முடைய மல்லியோட கழுத்தில் ஏறிடுச்சுங்க. இதுக்கெல்லாம் காரணமே நம்முடைய வெண்பான்றப்போ தெரிய வர்றப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த விஷயம் எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, நான் உனக்காகலாம் வரல, என் பொண்ணுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விஜய் சொல்லிடுறாங்க. நான் அதான் நம்முடைய விஜய் கால் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறப்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெண்பா கிட்ட போயிட்டு, என்ன வெண்பா உனக்கு என் மேலே அவ்வளோ பாசம் இருக்கா, உன் அம்மாவுக்காக இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணியிருக்க, உன் பாசத்தை வச்சு உன்னுடைய டாடாவை மிரட்டி வர வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப, நீங்களும் டாடாவும் எனக்கு ரெண்டு பேர் ரெண்டு கண்ணு மாதிரி, அதனால் யாருமே எனக்கு விட்டு தரணும்னு மனசு இல்லை. அது போக அப்பா இப்போதைக்கு அந்த ராஜேஸ்வரி அத்தா சொல்கிறத கேட்டு நடத்திட்டு இருக்காரு. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அவர் உங்களை திட்டுறப்பெல்லாம் நீங்கள் ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசுனதில்ல. அதுவும் போக நான் என்னுடைய பெத்த அம்மாவை என் கண்ணில் பார்த்ததெல்லாம் அவங்க மடியில் தூங்கினதில்லை. அதனால் நீங்கள் தான் என்னுடைய அம்மா, உங்களுக்காக நான் இந்த விஷயம் கூட செய்யலைன்னா என்னம்மா அப்படின்னு மாதிரி நம்முடைய வெண்பா கேட்குறேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்னபூர்ணியமாகவும் பார்த்தீங்கன்னா, வெண்பா உன்னுடைய வயசில் நீ இவ்வளோ யோசிச்சிருக்கடா, உண்மையிலே நீ தான் இவங்க ரெண்டு பேருக்குமே தாயாக இருந்திருக்க. இந்த தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷனில் ஆண்டவனாக ஆண்டவ ரூபத்தில் உன்னை இந்த விஷயத்தை செய்ய வச்சிருக்கு அந்த ஆண்டவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெரியம்மா நானே கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் நடக்காது கரெக்டாக அப்படின்றதுல உறுதியாக இருந்தேன். ஆனால் வெண்பாவோட பாசத்தால் இது நடந்து முடிஞ்சிருக்கு. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு பக்கம் நீங்களும் என் பக்கம் ரொம்பவுமே சப்போர்ட்டிவாக எவ்வளோ பிரச்சனை வந்தாலே எனக்கு உறுதுணையாக நின்றுட்டீங்க. நீங்கள் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன்ன்றது கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி நடத்தியிருக்க யாருமே இல்லை. என் அண்ணா அண்ணியுமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அவங்கள என் வீட்டுக்குள்ளே விட முடியல. அன்னைக்கு இந்த ராஜேஸ்வரி அடித்து துரத்துறப்போ எனக்கு மனசு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அந்த சீரை வீட்டுக்கு வெளியே கொடுத்துட்டு போனப்போ என் மனசுக்குள்ளே ஏகப்பட்ட கவலை. என்னால் என் அண்ணனை கௌரவிக்க முடியலையே அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு அந்த கவலையை போக்கி என்னுடைய தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனுக்கு என் அண்ணன் அண்ணி வந்ததும் அவங்கள வீட்டை அனுப்புறேன்னு சொன்னதும் நீங்கள் அவங்கள ஏற்று பேசி என் அண்ணனும் அண்ணியை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம அனுப்புறோம் பார்த்தீங்கன்னா, மல்லி நான் உன்னுடைய அம்மாடா, உனக்காக நான் இது கூட செய்யலை, நான் எப்போவுமே நான் உனக்கு துணையாக இருப்பேன், உனக்கு யார் என்ன பண்ணாலும் நான் அவங்கள சும்மா விட்டுருன்னு நினைக்காத, உனக்கு உன் பெரியம்மா இருக்காங்கன்றத நினைச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன கரெக்டு தாங்க. நம்முடைய அன்னபூர்ணியமும் நம்முடைய வெண்பா பாராட்டணும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ கூட லைக் பண்ணி மறக்காது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனும் ஆனில் பிடிச்சிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.